இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கு ரவை 2 கப் எடுத்து அதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். காய்ச்சி வச்ச பால் 2 டம்ளர் நான் ரவை எடுத்ததுனால 1 டம்ளர் பால் ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சிடணும். 10 மினிட்ஸ் அப்புறம் பார்த்தா ரவை நல்லா ஊறியிருக்கும். அதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி தட்டு வச்சு அந்த இட்லி தட்டில் அந்த ரவையெல்லாம் போட்டு ஒரு 15 மினிட்ஸு அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி அதோட ஒரு 2 ஏலக்காய் தட்டி போட்டு 1 கப் சர்க்கரை போட்டுக்கணும். 1½ கப் தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான டேஸ்டியான ரவா புட்டு ரெடி.